நண்பர்களே, பல தசாப்தங்களாக இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான தனித்துவமான உறவினால் நான் ஈர்க்கப்பட்டேன். ருஷ் என்ற வார்த்தையை கேட்டாலே இந்தியர்களின் மனதில் முதலில் வரும் வார்த்தையானது நமது இந்தியா மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் துணை நிற்கும். இந்தியாவின் மிகவும் நம்பகமான நண்பன் எங்கள் ரஷ்ய நண்பர்கள். இதை த்ருசுபா என்று அழைக்கின்றோம். நாங்கள் அதை இந்தியில் நட்பு என்று அழைக்கின்றோம். ரஷ்யாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அது 0 விட எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி, இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான நட்பு எப்போதும் நேர்மறையானது. அது நிலைத்திருக்கும். இந்த உறவு மியூச்சுவல் ட்ரஸ்ட் மற்றும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அடித்தளத்தில் வலுவாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பாடல் இங்கு ஒவ்வொரு வீட்டிலும் பாடப்பட்டு வந்தது. தலையில் ஒரு சிவப்பு ரஷ்ய தொப்பி. இன்னும் 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 இந்த பாடல் பழைய பாடலாக இருக்கலாம், ஆனால் உணர்வுகள் எப்போதும் பசுமையானவை. பழைய காலத்தில் திரு ராஜ் கபூர், திரு மிதுந்தா இத்தகைய கலைஞர்கள் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான கலாச்சார நட்பை வலுப்படுத்தினார்கள். இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான உறவை நமது சினிமா மேம்படுத்தியுள்ளது. இன்று நீங்கள் அனைவரும் இந்தியா ரஷ்யா உறவுகளை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்கிறீர்கள். எங்கள் உறவின் வலிமை பல முறை சோதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் எங்கள் நட்பானது இன்னும் வலுவாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான இந்த நட்புக்காக நான் குறிப்பாக எனது அன்பு நண்பர் அதிபர் புட்டினின் தலைமையை நான் பாராட்டுகின்றேன். மேலும் இரண்டு தசாப்தங்களுக்கும் மேலாக இந்த பார்ட்னர்ஷிப்பை வலுப்படுத்துவதில் அவர் பெரும் பணியை செய்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நான் 6வது முறையாக ரஷ்யா வந்துள்ளேன். இந்த ஆண்டுகளில் நாங்கள் ஒருவரை ஒருவர் 17 முறை சந்தித்து உள்ளோம். இந்த சந்திப்புகள் அனைத்தும் ட்ரஸ்ட் மற்றும் ரெஸ்பெக்ட் அதிகமாவதை நோக்கமாக கொண்டவை. மேலும் எங்கள் மாணவர்கள் போராட்டங்களுக்கு மத்தியில் சிக்கிய போது பிரசிடென்ட் புட்டின் உதவியினால் அவர்களை மீண்டும் இந்தியாவிற்கு அழைத்து வர அவர் உதவினார். இதற்காக ரஷ்ய மக்களுக்கு, எனது அன்பு நண்பர் பிரசிடென்ட் புட்டினுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2015 நான் இங்கு வந்தபோது நான் அப்போது கூறியிருந்தேன், இந்த 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவிற்கே சொந்தம் என்று.
என்று அப்போதே கூறியிருந்தேன். நான் அன்று சொன்னதை என்று உலகம் சொல்கின்றது. உலகில் உள்ள அனைத்து நிபுணர்களும் இந்த விஷயத்தில் நிச்சயமாக ஒன்றுபடுகின்றார்கள். எல்லோரும் சொல்கிறார்கள் 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டு என்று. இன்று இந்தியா ஒரு உலகளாவிய சகோதரனாக உலகத்திற்கு புதிய நம்பிக்கையை அளித்து வருகின்றது. இந்தியாவின் வளர்ந்து வரும் திறன்களானது முழு உலகத்திற்கும் ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கான நம்பிக்கையை அளித்துள்ளன. புதிய வளர்ந்து வரும் பல்முனை உலக ஒழுங்கில் இந்தியாவானது ஒரு வலுவான தூணாக பார்க்கப்படுகின்றது. நமது இந்தியா பீஸ், டயலாக் மற்றும் டிப்ளமசி பற்றி பேசும்போது முழு உலகமும் கூர்ந்து கவனித்து கேட்கின்றது. உலகில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் இந்தியாவை முதலில் அணுக வேண்டும் என்று மற்ற நாடுகள் நினைக்கிறார்கள். மேலும் இந்தியா உலகின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டி எந்த தடைக்கல்லையும் இடையில் வரவிடாது. நீண்ட காலமாக உலகம் செல்வாக்கு சார்ந்த, அதாவது செல்வாக்கு சார்ந்த உலகளாவிய ஒழுங்கை கண்டுள்ளது. இன்றைய உலகத்திற்கு தேவை இன்ஃப்ளூயன்ஸ் அல்ல, அது கான்ஃப்ளூயன்ஸ் மட்டுமே. இந்த செய்தியை தொழிற்சங்கங்களையும் சங்கமங்களையும் போற்றுகின்ற பாரதத்தை விட புரிந்து கொள்வதற்கும் வழங்குவதற்கும் யார்தான் சிறந்தவர்? இன்று அதிக அளவில் நம்முடைய இளைஞர்கள் ரஷ்யாவிற்கு படிப்பதற்காக வருகிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் அல்லவா, இங்கு பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த சங்கங்கள் இருப்பதாக. இது ஒவ்வொரு மாநிலத்தின் பண்டிகைகள், உணவுகள், மொழிகள் மற்றும் இசையின் பன்முகத்தன்மையை இங்கு இன்னும் உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் இங்கு ஹோலி முதல் தீபாவளி வரையிலான ஒவ்வொரு பண்டிகையையும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடுகிறீர்கள். இந்தியாவின் சுதந்திர தினமும் இங்கு உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படுகின்றது. இந்த முறை ஆகஸ்ட் 15ஆம் தேதி இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கடந்த மாதம் சர்வதேச யோகா தினத்தில் கூட பல்வேறு இடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டார்கள். உங்களுடன் இந்த விழாக்களை சந்தோஷமாக கொண்டாட இங்குள்ள எங்களது ரஷ்ய நண்பர்களும் அதே போன்ற உற்சாகத்துடன் இணைந்திருப்பதை பார்க்கும்போது இன்னும் நன்றாக நான் உணர்கின்றேன். இது பீப்புள் டு பீப்புள் கனெக்ட். அரசாங்க எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு உள்ள இந்த பிணைப்பானது அது உண்மையிலேயே மிகப்பெரிய பலம் ஆகும். மேலும் நண்பர்களே, இந்த நேர்மறையின் மத்தியில் நான் உங்களுடன் மேலும் ஒரு நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த நல்ல செய்தி என்ன என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். கசான் மற்றும் எக்காத்தெரின்பெர்கில் 2 புதிய தூதரகங்களை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது பயணம் மற்றும் வணிக பரிவர்த்தனைகளை இன்னும் எளிதாக்கிவிடும். நண்பர்களே,
எங்கள் உறவுகளின் சின்னமாக அஸ்ட்ரகானில் உள்ள இந்தியா ஹவுஸ் விளங்குகிறது. 17ஆம் நூற்றாண்டில் குஜராத்தி வணிகர்கள் அங்கே குடியேறினார்கள். அப்போது குஜராத்தின் புதிய முதல்வராக நான் பதவியேற்றதும் நான் அங்கு சென்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் வழித்தடத்தின் முதலாவது கமர்ஷியல் கன்சைன்மெண்ட் அந்த வழியாக நடந்தது. இந்த கொரிடோர் மும்பை மற்றும் அஸ்ட்ரகானை இரண்டையும் துறைமுகங்கள் வாயிலாக இணைத்தது. இன்று நாம் சென்னை, விளாடிவாஸ்டோக், ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடோருக்காக நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். நமது இரு நாடுகளும் கங்கா வோல்கா நாகரிகமான உரையாடல் மூலமாக நமது இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று புரிந்து வருகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் நம்முடைய நாடு வளர்ச்சி அடைந்துள்ள வேகமானது அதனை பார்த்து உலகமே வியக்கிறது. உலகில் உள்ள மக்கள் இந்தியாவுக்கு வரும்போது அவர்கள் கூறுகிறார்கள், இந்தியா வளர்ந்து கொண்டே வருகின்றது என்று. நீங்கள் வரும்போதும் அதுபோல் தோன்றுகின்றது, சரியா? அவர்கள் என்ன பார்க்கின்றார்கள்? அவர்கள் பார்க்கின்றார்கள் வளர்ந்து வரும் இந்தியாவின் மாற்றத்தை. இந்தியாவின் புதிய கட்டுமானம் அவர்களால் தெளிவாக பார்க்க முடிகிறது. நமது இந்தியா G20 மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தும் போது அப்போது உலகம் ஏகமனதாக கூறுகின்றது, அட, இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது என்று. மேலும் இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் நமது நாட்டின் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்கு ஆகும்போது அப்போது உலகமே சொல்கின்றது, உண்மையில் இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது என்று. நமது இந்தியா வெறும் 10 ஆண்டுகளில் 40,000 கிலோமீட்டருக்கு மேல், இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 40,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகளை எலக்ட்ரிஃபிகேஷனாக மாற்றியுள்ளோம். எனவே மீண்டும் உலகம் ஒருமுறை இந்தியாவின் சக்தியை மட்டும் அல்லாமல் இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்கிறார்கள். இன்று இந்தியா டிஜிட்டல் பேமெண்டில் புதிய சாதனைகளை படைத்து வருகிறது. இன்று நமது இந்தியா L1 புள்ளியிலிருந்து சூரியனின் சுற்றுப்பாதையை நிறைவு செய்யும் போது, இன்று நமது இந்தியா உலகின் மிக உயரமான ரயில்வே பாலத்தை கட்டுகின்றது. இன்று இந்தியா உலகின் மிக உயரமான ஸ்டாச்சுவை கட்டும்போது உலகமே என்ன சொல்கின்றது? உண்மையிலேயே இந்தியா மாறி வருகின்றது. இப்போது இந்தியா எப்படி மாறுகிறது? எப்படி மாறுகிறது? இந்தியா மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏனெனில் அது நம்புகிறது அதன் 104 கோடி குடிமக்களின் திறனை
ஆம், அவர்களின் திறமையை நம்புவதால் மாறிக்கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் பரவியுள்ள இந்தியர்களின் திறமையை எண்ணி, ஆம், அவர்களின் திறமையை எண்ணி பெருமை கொள்கின்றது. இந்தியா மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் 104 கோடி இந்தியர்கள் இப்போது இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற கனவை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். இதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைக்கிறீர்கள். இந்தியாவும் கடினமாக உழைக்கின்றது. ஒவ்வொரு ஏழையும் கடுமையாக உழைக்கின்றார். இன்றைய இந்தியா தனது இலக்குகளை நிர்ணயித்திருக்கிறது. மேலும் அவற்றை அடைவதும் தொடர்கின்றது. இன்று நமது இந்திய நாடு சந்திரயான் மூலமாக சந்திரனில் தரையிறங்கிய நாடு ஆகும். உலகில் உள்ள வேற எந்த நாடும் இன்று வரை சென்று அடையாத இடம். இன்று இந்தியா உலகில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் மிகவும் ரிலையபிள் மாடலை உலகம் முழுவதும் வழங்குகின்றது. இன்று நம்முடைய இந்திய நாடு சிறந்த சமூகத் துறையில் கொள்கைகளுடன் பலத்தினையும் தன்னுடைய குடிமக்களுக்கு அதிகாரத்தை அளிக்கும் நாடு. இன்று நமது இந்திய நாடு இந்த உலகில் உள்ள அனைத்தையும் விட பெரிய ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் உள்ளது. நான் முதன்முறையாக 2014 அதாவது முதன்முறையாக நம்முடைய நாட்டிற்கு சேவை செய்ய வாய்ப்பு அளித்த போது வெறும் 100 கணக்கில் மட்டுமே ஸ்டார்ட் அப்கள் இருந்தன. இன்று லட்சக்கணக்கில் உள்ளது. இன்று இந்தியா, இந்த நாடு, இது சாதனை எண்ணிக்கையிலான பேட்டன் காப்புரிமைகளை தாக்கல் செய்கிறது. ஆய்வு கட்டுரைகளை வெளியிடுகிறது. இதுவே எனது நாட்டு இளைஞர்களின் சக்தியும் பலமும் ஆகும். ஆம், அதுவே பலமும் ஆகும். மேலும் இந்த உலகம் இந்தியாவினுடைய இளைஞர்களின் திறமையை கண்டு உலகமே வியந்து நிற்கின்றது.